சென்னை அணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டயர்மெண்ட் ஆகிறதுக்கான லாஸ்ட் சீசனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அவர் வந்து எப்போ வேணாலும் கன்ஃபார்ம் பண்ணுவார். எப்படி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்டர்நேஷனல் ரிட்டயர்மெண்ட் அறிவிச்சாரோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டயர்மெண்ட் அறிவிப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ஆக்ஷன் வரங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான 4 பேர் ரிட்டர்ன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தோனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது மாதிரிலாம் அவரோட ஃபிட்னஸும் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தோனி இருக்க மாட்டார். இதே மாதிரி வந்து தோனி பதிலாக ஒரு சூப்பரான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸில் தேடினாங்கன்னா காம்படிஷன் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி இருக்க சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின் பிச் ஆகிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின் ஆடுற ஒரு பிளேயரை வந்து வந்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்க்கு இருந்தால் நல்லாயிருக்குன்னு கருத்தில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் செட்டோட தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. அப்படி ஆக்ஷனுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி கிளாசன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருப்பார். ஏன் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹென்ரி கிளாசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ஆடக்கூடிய ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன்னு சொல்லலாம் கரண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேர்ல்டு பெஸ்ட் ஃபினிஷராகவே வந்து பார்த்திங்கன்னா ரைட் நோ இருக்கிறாரு. கடைசி 2 சீசனுமே வந்து எஸ்ஆர்ஹெச் அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா 400 ரன், அது மட்டும் இல்லாமல் 170க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்ச ஒரே பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி கிளாசன் தான். அவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் வந்து இறங்கி ஒரு இன்னிங்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டியை கொண்டு போய் அடிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை மாற்றி வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பவுலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆன் பண்ண முடியும். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோனி ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி கிளாசன் சொல்லலாம். ஹென்ரி கிளாசன் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்களா? அது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு கமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 கோடி ரிட்டர்ன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு 2 ஃபாரின் பிளேயர் தான் பண்ண முடியுங்காட்டி ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி கிளாசன் ஆக்ஷனில் விடுவாங்க. ஹென்ரி கிளாசன் ஆக்ஷனில் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் ப்ரைஸ்க்கு வந்து பை பண்ணிடுவாங்க. அது ஒரு நல்ல பிக்காகவும் இருக்கும்.